மக்களே அன்பு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருப்பவர் வலைபேச்சு அந்தன் சார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? சிறப்பாக இருக்கேன் சார். இப்போ இவ்வளோ நாள் விஜய் சார் ரொம்பவே அமைதியாக இருந்தார். ஆனால் நேற்று தினம் களத்தில் நேரடியாக சந்தித்து அந்த மக்களை ஆறுதலை தெரிவிச்சிருந்தார். நாளைக்கு விஜய் சாரோட பிறந்தநாள். என்னுடைய பிறந்தநாளுக்கு என்னென்ன பண்ணணும்னு நினைச்சீங்களோ அது எல்லாமே கள்ளக்குறிச்சி மக்களுக்கு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை விட்டுருக்காரு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? ஒரு முழு அரசியல்வாதியாக விஜய் மாறிட்டு வராரோ? நிச்சயமா அது வரும்போதே ஒரு போலித்தனமான ஒரு அரசியலோட அவர் வராரு. அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய பிறந்த நாளை விட்டு கொடுத்துட்டு இந்த துக்கத்தை அனுஷ்டிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருந்துடலாம், அவ்வளோதான். நீங்கள் அங்கே இறந்தாங்க, போனீங்க, ஆறுதல் சொன்னீங்க, வந்துட்டீங்க, அடுத்து உங்கள் பொழப்பை பாருங்கள், அவ்வளோதான். இப்போ உங்கள் பிறந்த நாளை திருநாளாக நினச்சி, தீபாவளியாக பொங்கலாக நினச்சி லட்சக்கணக்கான பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல. ஏன் அவங்கள நீங்கள் அடக்குறீங்க? நீங்கள் செய்கிறது செய்யுங்கன்னு சொல்லலாம்ல. ஆனால் இதில் ஒரு நன்மை நடந்திருக்கு. என்னென்னா, இப்போ பொதுவாக ஒரு விஜய் பிறந்தநாள் வருது அல்லது வேறு ஏதாவது ஒரு விஜய் சம்மந்தப்பட்டது ஒன்று வருதுன்னா, அங்கங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர்கள், அந்த பொறுப்பில் இருக்கிறவங்கெல்லாம் தன்னுடைய கை காசை போட்டு செலவு பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ பல முறை இது மாதிரி பண்ணியிருக்காங்க. எல்லாமே லிஸ்ட்டு எழுதி வச்சுருக்காங்க. ஒருத்தன் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன், இத்தனை லட்சம் பண்ணியிருக்கேன், நாளைக்கு சீட்டு கொடுத்துட்டாங்கன்னா இவ்வளோத்தையும் திரும்ப நம்ம அறுவடை பண்ணி எடுத்துடணும் அப்படிங்கிற லிஸ்ட்டில் தான் ஒவ்வொருத்தரும் இருக்காங்க. கட்சி தலைமை கொடுக்குதான்னா இல்லை, விஜய் கொடுக்குறாருன்னா கொடுக்கல யாருக்கும். அந்தந்த ஏரியாவில் இருக்கிற ஆளுங்க பண்ணுங்க, உங்கள் காசை போட்டு பண்ணுங்கன்ட்டாங்க. அப்போ நாளைக்கு விஜய் பர்த்டே வருது, ஒரு 2000 பேருக்கு அன்னதானம் போடணுமே, கோயிலில் போய் அது கொடுக்கணுமே, இது கொடுக்கணுமே, என்னடா பண்ணுறதுன்னு கையை பிசைஞ்சிட்டு இருக்கும் பொழுது கரெக்டாக இப்படி ஒரு அறிக்கையை கொடுத்துட்டாரு அவர். இப்போ அவங்களுக்கு ஒரு பக்கம் நிம்மதி தான். செலவு அவங்க பண்ண நினச்சது எல்லாத்தையும் கள்ளக்குறிச்சி மக்களுக்கு எப்படிங்க? தமிழ்நாடு முழுக்க இருக்கிற ரசிகர்கள் அப்படியே போய் கள்ளக்குறிச்சியில் இறங்கிடுவாங்களா? அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க ஒரு 50 பேர் 100 பேர் போவாங்க, அதிகபட்சம் போனால் இன்னொரு 200 பேர் போவாங்க, அவ்வளோதானே. ஒட்டுமொத்த தமிழ்நாடு அங்கே போய் நின்றுமா என்ன? அது கிடையாது. இவ்வளோ நாள் விஜய் சார் கட்சியை வாழ்த்து கட்சின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நேரடியாக களத்தில் போய் அந்த மக்களை சந்தித்து ஆறுதலை சொல்லியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க சார்? இது நிச்சயமாக போனதில் ஒன்றும் தவறு இல்லை. பட் அதே நேரத்தில் எதற்காக போனார் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதாவது இப்போ நியாயமாக ஒரு சம்பவம் அங்கே நடக்குது, அதற்கு அவர் அங்கே போய் ஆறுதலாக நின்னார்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது. பட் அங்கே கள்ளச்சாராயம் குடித்து இறந்து போனவர்களுடைய குடும்பங்களுக்கு ஆறுதல் சொல்ல போகிறாரு. அப்போ இது போன்ற விஷயங்களை மறைமுகமாக என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் அதுக்குள்ளே இருக்குது. ஸோ அதை மட்டும் அவர் தவிர்த்துருக்கலாம். ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துட்டு, இந்த மாதிரி அரசு நான் கண்டிக்கிறேன், இப்படி இவ்வளோ பேர் இறந்ததற்கு இந்த அரசு ஒரு காரணமாக இருக்குது, அரசினுடைய மெத்தனம் ஒரு காரணமாக இருக்குது அப்படின்லாம் டீட்டெயிலாக ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துட்டு அவர் இருந்திருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும். பட் அவர் கட்சியை சார்ந்தவர்கள் இல்லைங்க, நாம் நாளைக்கு இங்கே அரசியல் பண்ணணும், நீங்கள் வரணும் அப்படின்லாம் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஸோ அதன் விளைவாகத்தான் அவர் அங்கே போயிருக்காரு. இன்னொன்று எனக்கு அதில் பாராட்டப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, அவ்வளோ பெரிய கூட்டம் அங்கே நம்ம போய் இறங்குனா என்ன ஆகும் அப்படிங்கிறது எல்லாமே அவருக்கு தெரியும். காரை விட்டு அவரால் இறங்க முடியல. அவ்வளோ பெரிய கூட்டம், விஜயை பார்த்தோன்னா அப்படியே ஆர்ப்பரித்து நிற்கிறாங்க, அந்த துக்கத்தெல்லாம் மறந்துட்டு. ஸோ அப்படிப்பட்ட இடத்துக்கு அவர் ரொம்ப ரிஸ்க் எடுத்து போனதை நான் நிஜமாக அதை பாராட்டுறேன். அதே நேரத்தில் இது போன்ற விஷயங்களுக்கு விஜய் போகணுமாங்கிறது ஒரு அழுத்தமான கேள்வியாகவும் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி விஜய் இதை என்கரேஜ் பண்ணுறாருன்னா, நாளைக்கு இதை விட மோசமாக இன்னொரு சம்பவம் நடக்கும், அங்கே போக முடியுமா அவர்? ஸோ அப்போ எதற்கு போகிறோம், ஏன் போகிறோங்கிறதெல்லாம் நமக்குள்ளே அனலைஸ் பண்ணி அது சரியாக இருக்கிற பட்சத்தில் தான் போகணும். இப்போ அவர் அரசியல் கட்சியாக மாறிட்டார். அவர் அரசியல் கட்சியாக மாறினா கூட நாம் எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு பழைய விஜயாவே அவரை பார்த்துட்ருக்கோம். அந்த கலர்லேருந்து இந்த கலருக்கு வரத்துக்கு இன்னும் சில நாட்கள் ஆகும். ஸோ அப்படிப்பட்ட சூழலில் அவர் அங்கே போய் நிற்கணும். அரசியல்வாதிகள் போவாங்க, அவங்களுக்கு பிழைப்புங்கிறது அங்கே தான் இருக்குது. நீ வரலன்னா நான் உனக்கு போட மாட்டேன், அவர் வரலன்னா அவருக்கு போட மாட்டேன், இது மாதிரி 1000 பிரச்சனைகள் இருக்குது. கிட்டத்தட்ட அது ஓட்டு சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்குது. ஸோ அதுக்காக அவங்க போய் கண்ணீர் வருதோ கவலை வருதோ சும்மா நடிச்சுட்டாவது வராங்க. பட் விஜய் மாதிரி ஆட்கள் நம்ம ஒரு சினிமா நடிகராக பார்க்குறோம், எல்லாருக்கும் பிடித்த ஒரு ஹீரோவாக இருக்கார். அவர் கொஞ்சம் கீழே இறங்கி இப்படி ஒரு வேலையை செய்யணுமா அப்படிங்கிறது தோணுது, அவ்வளோதான். சார் சோசியல் மீடியாவிலே அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை சார், இப்போ நம்ம வீட்லேயே சொல்லுவாங்க சார், இப்போது ஒருத்தருடைய கல்யாணத்துக்கு போகணுன்னாலும் சரி, இப்போ குழந்தை ஃபங்க்ஷன் அந்த மாதிரி போகணுன்னாலும் பரவாயில்ல, அவங்களோட இறப்புக்கு கண்டிப்பாக போய் நம்மளுடைய ஆறுதலை சொல்லிட்டு வரணும்னு சொல்லுவாங்க. அந்த இறப்பு எப்படி நடக்குது அதுதான் நான் கேட்குறேன். இப்போது கள்ளச்சாராயம் காய்ச்சறது சட்டவிரோதம்னா, திருட்டுத்தனமாக வாங்கி குடிக்கிறதும் சட்டவிரோதம் தானே. இப்போ சட்டத்திற்கு புறம்பாக ஒரு வேலையை செஞ்சவங்க இறந்து போயிருக்காங்க. நீங்கள் அங்கே போய் நின்றுக்கிட்டு அவங்களுக்கு இது ஏதோ நாட்டுக்காக ஒரு மிகப்பெரிய தியாகம் பண்ணி அவங்க இறந்தது மாதிரி ஃபீல் பண்ணுறது இருக்குல்ல, அது நமக்கு ஒட்ட மாட்டேங்குது. அதுதான்
இல்லை சார், இப்போ தமிழக அரசே வந்து 10 லட்ச ரூபாய் வந்து கொடுக்குறாங்க இறந்தவங்களுக்கு. இப்போ அதை வந்து சரின்னு சொன்னால் இப்போ இதுவுமே சரியான ஒரு, அது யார் சரின்னு சொன்னது? 10 லட்ச ரூபா அவங்க கொடுத்தது மிகப்பெரிய விமர்சனமாக இன்னைக்கு மாறி இருக்கு. பல பேர் வந்து பல விதமாக அதை வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது நீங்கள் காலகாலமாக உழைத்தவர்கள், நேர்மையாக இருந்தவர்கள், அவர்களுக்கெல்லாம் இது கிடைக்குதான்னா இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சீமான் கேட்டது தான் நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது. மீனவர் ஒருத்தர் போகிறாரு, இலங்கை கடற்பகுதியில் வச்சு அவரை கொள்கிறாங்க, இந்திய இராணுவமே சுட்டு கொள்ளுது அல்லது இலங்கை இராணுவம் சுட்டு கொள்ளுது அப்படின்னா நீங்கள் என்ன காம்பன்சேஷன் கொடுக்குறீங்க? 1 லட்ச ரூபா கொடுப்பீங்க, இல்லைன்னா 50,000 ரூபா கொடுப்பீங்க. இதுதானே காலகாலமாக நடந்துகிட்ருக்கு. அப்போது உழைப்புக்காகவும் பிழைப்புக்காகவும் போகிற ஒருத்தன் இறந்தான்னா அவன் உயிர் உங்களுக்கு அவ்வளோ துச்சமாக இருக்குது. இன்னும் பல இடங்கள் அதை பார்க்குறோம். இப்போ தூத்துக்குடியில் வந்து ஸ்டெர்லைட் சம்பவம் நடந்துச்சு, அவ்வளோ பேர் வந்து இறந்தாங்க, துப்பாக்கி குண்டுபட்டு இறந்தாங்க. இப்போ அவங்களுக்கு என்ன காம்பன்சேஷன் கொடுத்தீங்க, எவ்வளோ கொடுத்தீங்க நீங்கள்? அப்போது ஒரு குடிகாரனுக்கு கொடுக்குற பணத்தை விட அது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. ஒரு நேர்மையாக ஒரு விஷயத்தில் ஈடுபட்டு, அல்லது இந்த நாட்டுக்காக ஒரு விஷயத்தில் ஈடுபட்டு, அல்லது சந்ததிகளுக்காக ஒரு விஷயத்தில் ஈடுபட்டு இறப்பவர்களுக்கு நீங்கள் கொடுக்குற தொகை 50,000, 25,000, 1 லட்சம். ஆனால் விஷ சாராயத்தை குடிச்சுட்டு ஒருத்தன் வீம்பெடுத்து சாவுறான்னா அவனுக்கு நீங்கள் கொடுக்குற தொகை 10 லட்சம்னா அப்போ நீங்கள் எந்த தராசில் வச்சு இதை அளக்கிறது? ஸோ அதனால் சோசியல் மீடியாவில் வந்து இது மிகப்பெரிய தவறுங்கிற மாதிரி தான் சூழ்நிலைகள் போயிட்டுருக்கு. பல பேர் இது ஒரு பெரிய வாதமாக வைக்கிறாங்க. ஒரு எழுத்தாளர் கூட ராகவன் காலையில் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தார். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சாகித்ய அகாடமி ஞானபீட விருதுகளுக்கு கூட இவ்வளோ பெரிய பணமெல்லாம் கொடுத்தது கிடையாது. அப்போது ஒரு எழுத்தாளனுக்கு இங்கே கிடைக்கிற மரியாதையை விட ஒரு குடிகாரனுக்கு பெரிய மரியாதை கிடைக்குது அப்படின்னு எழுதுறாரு. நியாயமான வைத்தறிச்சல் தானே. ஸோ அப்போது இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் என்கரேஜ் பண்ணவே கூடாது. இப்போ நாம் போயிட்டோம்னா நம்ம குடும்பம் நடுத்தரில் நிற்கும், நம்ம பிள்ளைங்க பிச்சை தான் எடுக்கும் அப்படிங்கிற ஒரு உணர்வு அவனுக்கு இருந்ததுன்னா அவன் அந்த விஷசாராயத்தை தொட மாட்டான். நீ என்ன தைரியத்தில் நீ குடிக்கிற? நான் செத்துட்டேன்னா கவர்மெண்ட்டு 10 லட்ச ரூபா கொடுக்குங்கிறது தானே இந்த முன்னுதாரணம் தானே. இதுக்கு முன்னாடி இறந்தப்பையும் இதே தொகையை கொடுத்தீங்கல்ல. அப்போ அவனுக்கு என்ன தோணுது? பரவாயில்ல, எது கிடைச்சாலும் வாங்கி குடிப்போம், நமக்கு நாளைக்கு வந்து கவர்மெண்ட் இருக்குது, அது பணம் கொடுக்கும், நம்ம பிள்ளைகளை பார்த்துக்கும் அப்படிங்கிறது தானே. இவங்களுக்கு ஒரு அரசியல் கட்சிக்கு அது ரொம்ப சின்ன தொகை. அவங்க ஒரு ஜியோவில் அப்படியே டக்குன்னு சைன் பண்ணிட்டு போயிடுவாங்க. யாருடைய பணம்? மக்கள் பணம் தானே. அப்போ குடியை அடியோடு வெறுக்கிற ஒருத்தன் வந்து அவனும் வரி கட்டுறான், அவன் பணம் தான் இப்போ குடிகாரனுக்கு போகுது. அப்போ அவன் என்ன நினைப்பான்? அவன் மனநிலை என்னவாக இருக்கும்? ஸோ இதெல்லாம் யோசிக்கணும். ஒரு அரசுங்கிறது வந்து ஒருத்தருக்கு நிவாரணம் அறிவிக்கும் போது கூட அது சரியானவர்களுக்கு போய் சேருதா, சரியான விஷயத்துக்காக நாம் செய்கிறோமான்னு நினைக்கணும்ல. அதுதான் அதில் இருக்குது. இல்லை சார், இப்போ அரசே வந்து தெரு டாஸ்மாக் வந்து நடத்துகிறாங்க. ஒவ்வொரு டாஸ்மாக்லேயும் இப்போ நமக்கு தெரிஞ்ச நம்ம நண்பர்கள் சொல்லுது, ஒரு பாட்டிலுக்கு வந்து 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சு தான் விற்கிறாங்க. ஒரு ஏழை விவசாயி அப்படி இருக்க வந்து இந்த மாதிரி தவறு பண்ணும்போது என்ன யோசிப்பாங்கன்னா, இப்போ கள்ளச்சாராயம் 60 ரூபாய் கிடைக்குது, அதை தானே சார் யோசிப்பாங்க. இது மொத்தமாக வந்து தமிழக அரசு மேலே தானே சார் தவறு அப்படின்னு பார்த்தா? நிச்சயமாக தவறு தான். நீங்கள் மக்களை குடிக்கக்கூடாதுங்கிற ஒரு இடத்துக்கு நீங்கள் கொண்டு வரணும். அவனை வந்து மன ரீதியாக நீங்கள் தயார்படுத்தணும். நீங்கள் படம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கிளாஸை போட்டு குடியை கெடுக்கும் அப்படின்னா குடிக்காமல் போயிடுவானா? இந்த குடியின் தீமைகள் என்னங்கிறதுக்கு மிகப்பெரிய கேம்பெயின் நீங்கள் நடத்த வேண்டிய அவசியம் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறீங்க? பொங்கலுக்கு வந்து இவ்வளோ விற்றுச்சின்னு பெருமை அடிக்கிறீங்க, தீபாவளிக்கு இவ்வளோ விற்றுச்சின்னு பெருமை அடிக்கிறீங்க, இந்த மாதிரி சரக்கை நாங்கள் இறக்குமதி பண்ணியிருக்கோம்னு சொல்கிறீங்க, இம்போர்ட்டட் சரக்கு உங்களுக்கு இங்கே கிடைக்கணும்னு அடையாளம் காட்டுறீங்க. அப்போ இவ்வளவும் என்ன பண்ணுறீங்க? பொதுமக்களை குடிப்பதற்கு தூண்டுறீங்க. இதை ஒரு அரசு செய்யக்கூடாதுங்கிறேன். நீங்கள் வேறு வழி இல்லை, இந்த கவர்மெண்ட்டை ரன் பண்ணுறதுக்கு டாஸ்மாக் தான் ஒரே வழி அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தால் கூட ஒரு பக்கம் தர்ம நியாயத்தின்படி குடிகாரன் குடித்து தொலைச்சிட்டு போகிறான், ஆனால் அடுத்த சந்ததியாவது நம்ம காப்பாற்றணும், அதுலேருந்து நம்ம கொண்டு வந்துடணும் வெளியில் அப்படின்னு நினைக்கிற அரசு தானே ஒரு நல்ல அரசாக இருக்க முடியாது. திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், நாளைக்கு விஜயே வந்தால் கூட அவருக்கும் இதுதான். நீங்கள் குடிகாரனை இங்கே ஊக்கப்படுத்தக்கூடாதுங்கிறது தான் நம்முடைய அழுத்தம் திருத்தமான பதில். ஸ்டாலினை கேட்க முடியாது, முதலமைச்சரை கேட்க முடியாது, உதயநிதியை கேட்க முடியாது. ஆனால் ரோட்டில் நீ டீ குடிக்க கரை வெட்டி கட்டு போனால் கிராக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி கேட்பான்ல. அப்போ நீங்கள் தான் உங்கள் தலைமைக்கு சொல்லணும், ஸ்ட்ரிக்டாக இருங்க, கள்ளச்சாராயம் அங்கே காய்ச்சறான், இங்கே காய்ச்சறான், சட்டவிரோதமான செயல்கள் நடந்துகிட்டு இருக்கு, நீங்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்குங்க அப்படின்னு கட்சிக்காரன் சொல்லணும். அப்போ தான் அந்த கட்சிக்காரனுக்கே ஒரு மரியாதை இங்கே வரும். ஸோ அதெல்லாம் வந்து இந்த அரசு இனிமேலாவது செய்யணும். இது வரைக்கும் வந்து அரசுக்கு தெரியாமலோ அல்லது அரசு அதிகாரிகளுக்கு தெரியாமலோ அல்லது உள்ளூர் எம்எல்ஏக்களுக்கு தெரியாமலோ கிளை செயலாளருக்கு தெரியாமலோ ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது. அவங்களுக்கு தெரியும், நிச்சயமாக கட்டிங் வாங்கிட்டு தான் இதெல்லாம் நடக்கும். அப்போ இனிமேலாவது நடந்து போச்சு, இந்த கெட்ட பேர் இதோடு ஒழிச்சிட்டு இனிமேலாவது நான் இப்படி தான் நேர்மையாக இருப்பேன்,
என்ன தவறு நடந்தாலும் நான் விட மாட்டேன் அப்படிங்கிற இடத்துக்கு வாங்க, மக்கள் கொண்டாட போகிறாங்க. இப்போ இந்த முழு அரசியல்வாதியாக மாறுறல சார் விஜய் சார், அதுக்கு வந்து சீமான் கிட்ட நிறையவே அட்வைஸ் வந்து கேட்கறாருன்னு கேள்விப்படுறோம். உண்மை தானே சார் அது? இல்லை, சீமானும் அவரை அடிக்கடி சந்தித்து பேசிகிட்டு இருக்காங்க, அது வந்து நமக்கு தெரியும். அதில் வந்து சீமான் நிறைய நுணுக்கங்களை அவருக்கு சொல்லுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று, அவருக்கு சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை. விஜய் வந்து ஒரு அரசியல் தெரியாதவராக இருந்திருந்தால் என்றைக்கே அந்த இண்டஸ்ட்ரியை விட்டே போயிருப்பார். யாரெல்லாம் இண்டஸ்ட்ரியில் வந்து நிலைத்து பல தடைகளை தாமதங்களை தாண்டி வந்து ஒரு இடத்துல நிற்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் ஒரு பேசிக்கலான அரசியல் தெரியும். இப்போ ரஜினி எடுத்துக்கங்க, கமலை எடுத்துக்கங்க, சூர்யா கூட இன்னும் பல பேர் வந்து தன்னை சுற்றி பறிக்கப்படுகிற குழிகளை எல்லாம் தாண்டி, தந்திரங்களை எல்லாம் தாண்டி, அமுக்கிறதெல்லாம் தாண்டி ஒரு இடத்துல வந்து நிற்கிறாங்கல்ல, அதுவே மிகப்பெரிய அரசியல். அவங்களுக்கு நீங்கள் வேற ஒரு அரசியலை சொல்லிக் கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது. பட் இருந்தாலும் சீமானோடு சேரும்போது சில விஷயங்கள், நுணுக்கமான விஷயங்களை அவர் கற்றுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே சார், ரொம்பவே நன்றிகள் சார். தெரியாத பல விஷயங்கள் சொன்னீங்க சார். நன்றி சார். நன்றி.